மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சாய் வித் சித்ரா. எடிட்டர் பங்கு கூட இந்த அளவு முக்கியமானது அப்படின்றது எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோணுச்சு? எந்த காலகட்டத்தில்னா ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்தபோது எங்கள் பிரதர் வந்து என்ன எடிட்டிங் போய் பாடுறான்னு. எதுக்கு பார்க்க சொல்ல, நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது, இப்போ நம்ம நீங்கள் இந்த கப் எடுத்தீங்க, இந்த கப்பே ஃப்ரேமில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கேருந்து எடுத்தீங்கன்னு தெரியாது. அடுத்த ஷாட்டில் கப்பை கீழே வச்சிட்டிங்கனாக்கா இங்கே கட் பண்ணி பார்த்தா உங்கள் கையில் கப்பு இருக்காது. எப்போ இந்த கப்பு வந்துச்சு போது இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டு எவ்வளோ ரேஞ்ச் வைக்கணும், இந்த கையில் பிடிச்சாரா அந்த கையில் பிடிச்சாரா, இந்த கன்ஃபியூஷன்லாம் வரும்ல, ரைட் லெஃப்ட்டு லுக்கு. இப்போ வந்து நம்ம 2 பேர் பேசுகிறோம், இங்கே கேமரா வச்சுருக்கீங்க, அடுத்த ஷாட்டு இங்கே ஷாட்டு இங்கே ஷாட்டுன்னோம். இது 2 பேர் இருந்தாக்கா ஓகே. 4 பேர் இருக்கோம், கேமரா அங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு, இவன் எழுந்து அங்கே போயிட்டார், அவர் ஏந்து இங்கே வந்திருக்காருனாக்கா எங்கே லுக்குன்னு கேட்டால் குழம்பிடுவாங்க. பாதி பேருக்கு தெரியாது. இந்த 2 பிளேயர் ஆக்ட் 3 பிளேயர் ஆக்டும் போது இந்த 2 பேர் இருக்கிறது ஈஸியாக எடுத்துருவாங்க. 3 பேர் 4 பேர் இருந்தால் எங்கே கேமரா வைக்கணும் தெரியும். இதில் இந்த ஆக்டர் வந்து மலையாள படம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இந்த 2 ஆக்டர் இருக்கவே மாட்டாங்க. கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம், இந்த இதெல்லாம் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் லாங் ஷாட்டுக்கு ஒரு நாள் எல்லோரையும் கூப்பிட்டு வருவாங்க, அன்றைக்கி எல்லோரும் எடுப்பாங்க, அப்புறம் எல்லோரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்டர் மட்டும் இருப்பார், அவருக்கு சொல்லுவாங்க இங்கே ட்ராலி வந்திருக்கு, இந்த டைலாக் சொன்னால் அதுக்கு எமோஷன் கொடுங்க அப்படின்னு ஒருத்தனை ஓவர் த ஷோல்டர் மட்டும் வச்சு எடுத்துகிட்டே இருப்போம். இதுக்கு லுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஏடியும் டைரக்டரும் உட்காந்து ஒரு சார்ட் பண்ணுவாங்க மலையாளத்தில். சார்ட் பண்ணி செஸ் காயின் மாதிரி இவன் இங்கேருந்து இந்த டைலாக்ல இங்கே வருவான், இதுக்கு இங்கே வருவான், இதுக்கு ட்ராக் போகணும், இதுக்கு க்ளோஸ் போகணும்னு சொல்லி இதை வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது கற்றுக்கினேன். எடிட்டிங்கில் போய் பார்த்தா இதை வருது, இதை ஃப்ரேமில் வச்சுருக்கான், எப்படி நான் கட் பண்ணுவேன், அடுத்த ஷாட்டில் இல்லை இது இந்த ஐட்டம் கையில் எவனா அசிஸ்டண்ட்டை கொடுக்கல, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் நம்ம அது கான்ஷியஸ் ஆகிடும். ஓகே, இந்த ஃப்ரேம் வச்சு இதை அவாய்ட் பண்ணோம், இது பண்ணோம், அது பண்ணோம்னு சொல்லி அதை இந்த இது வந்து ஒரு கற்றுட்டோம். ஐவிசிஎஸ்சி கிட்ட படம் பண்ணும்போது அது ஒரு பெரிய கிரேட் லேர்னிங்காக இருந்துச்சு. அவர் வந்து எப்படி கம்போஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அது ஒரு புதுசாக இருந்துச்சு. என்னென்னாக்கா இப்போ உங்களை ஃப்ரேம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க, இப்போ இந்த 2 ஷாட் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கேருந்து கேமரா இருக்குது, என்ன லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்கன்னா இந்த ப்ளஸ் மார்க் வந்து உங்களோட லெஃப்ட் ஐயில் இருக்கணும். வச்சிங்கன்னா லுக்குக்கான ஸ்பேஸ் வரும், கேமரா லுக்கு அந்த ஸ்பேஸ் வரும். அந்த மாதிரி அந்த ப்ளஸ் மார்க் எங்கே வைக்கிறதுன்றதை வந்து அவர் சொல்லிக் கொடுத்தார். அப்போ தான் அந்த காம்போசிஷன்லேருந்து அதுவும் அனமாஃபிக்கில் ஸ்மூத்தாக இந்த எட்ஜு அந்த எட்ஜில் இருக்கும். இந்த 2 கேரக்டர் பேசும்போது எட்ஜில் காம்போசிஷன் வரும். அது மாதிரி இப்போ ட்ராக் போடுறாருன்னா நம்ம 2 பேர் இருக்கோம், இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு எனக்கும் கேமராக்கும் எனக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு மெஷர் பண்ணி அந்த ஆங்கிள்லேயும் வைக்கணும். இந்த டைலாக்கு என்ன லென்ஸோ அதே லென்ஸ் தான் அங்கே வைக்கணும். கவுண்டர் ஷாட்டுக்கும் டெலியில் ஒரு ஆளுக்கு ஒய்டாக வச்சிங்கன்னா விஷுவலாக ரிதம் வராது. ஸோ அடுத்த டைலாக் இன்னும் டைட்டர் வரீங்கன்னா எனக்கு 100 வச்சிங்கன்னா அதே 100 அங்கே வைக்கணும், அதே ஃபோக்கல் லென்த்தில் இருக்கணும். ஏன்னா இந்த சேரை மாற்றிடுவாங்க, நிற்கும் போது 2 பேர் நிற்கும் போது டிஸ்டன்ஸ் மாறிடும். ஸோ மெஷர்ஸ் ஆல் தட் வெரி மெட்டிகுலஸ்லி. அவ்வளோ ஸ்பீடாக எடுப்பார், 150 படம் பண்ணியிருக்காரு, ஆனால் பயங்கர ஸ்பீடில் எடுப்பார். இது ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். எத்தனை ஃபீட்டுன்னு கேட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதிப்பான் டைலாக்கு பக்கத்தில். ஸோ இந்த டைலாக்கு 50 லென்ஸு இவ்வளோ தூரத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் 2 லைன் பேசி முன்னாடி வந்தார், 2 அடி வந்துட்டார், அந்த 2 அடி மெஷர் பண்ணி எழுதுவான். அதை சொல்லுவாங்க கவுண்டர் ஆங்கிள் இருக்கும்போது. ஸோ அதில் அவர் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரிதம் இருக்கும், அது அவர் சொல்லிக் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இப்போ சஞ்சய் லீலா பன்சாலி பார்த்திங்கனாக்கா ஒரு ஃப்ரேம் வச்சாருன்னா தலைக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்பார், சும்மா ரிஹர்சல் பார்க்கும்போது. ஸோ அங்கே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிற்கிறாரு, இவர் தலைக்கு பின்னாடி வருவார், இவருக்கு டைட் எடுக்கும்போது அவர் இடுப்பு மட்டும்தான் இருக்கும். அப்போ அது ஒரு ஃப்ரேமில் அசிங்கமாக இருக்கும். ஸோ அவனை இவ்வளோ தூரத்தில் நிற்க வைக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதை தலைக்கு பின்னாடி இப்படி நிற்கும், இதோட கலர் இது, இதெல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணதுக்கு ரிஹர்சல் பண்ணும்போது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதெல்லாம் எலிமினேட் பண்ணுவார். ஸோ அதனால் க்ரௌடை நிற்க வைக்கிறது, அவன் என்ன கலர் போடுறாங்க எல்லாத்தையும் வச்சு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவார். அந்த ஃபோட்டோ வச்சு பார்த்து இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டுவார். இது அதனால் ஒரு கேமரா வைக்கும்போதே இந்த ஆங்கிளில் என்ன பேக்ரவுண்ட் தெரியணும், இந்த ஆங்கிளில் என்னெல்லாம் கலர் இருக்கணும்,
இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்பார். ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம், ரொம்ப டைம் எடுப்பார் அதில். இவெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகுது. அந்த டேரக்டர் பரவாயில்ல, யாரோ பாசிங் எடுப்பான்னாங்க. எல்லா பாசிங்கும் கரெக்டாக மெஷர் பண்ணி விடுவாங்க. அதனால் நீங்கள் இப்போ பத்மாவதோ எதோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரேமும் நீங்கள் எடுத்து ஃப்ரேம் பண்ணிடலாம். ஆமாம். ஏன் அப்படி இருக்குன்னாக்கா ஈ ஸ்பெண்ட்ஸ் தட் டைம். அவசரம்லாம் எடுக்க மாட்டார். அவர் தான் ப்ரொடியூசர், ஆனால் அவசரமாகவே எடுக்க மாட்டார். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆல் டுகெதர். ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கும் அதே படத்தை தேட்டரில் பார்க்கும்போது ரிசல்ட் இருக்குல்ல, அதுவும் நிச்சயமாக வெவ்வேறையாக இருக்கும். நிறைய படம் இருக்குது. எனக்கு அப்போல்லாம் ஃபிலிம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆமாம், மானிட்டர் கிடையாது. மானிட்டர் கிடையாது. எடுத்துகிட்டு அதே கேரளாவில் ஷூட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எடுத்துகிட்டு இல்லை எங்கேயோ குழுமணாலி ஷூட் பண்ணிட்டு வந்து 1 மாதம் கழித்து வந்து பிரிண்ட்டு போட்டு ரஷ்ஷை பார்க்கும்போது பக்குன்னு இருக்கும். ஏன்னாக்கா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆச்சா, லென்ஸில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா, டெவலப் பண்ணும்போது எதாவது ப்ராப்ளம் வந்துச்சா, என்னென்னமோ ரீசன்லாம் இருக்குது. நிறைய ரிஸ்க் இருக்குது. ஃபில்டர் இதை போடுறது தப்பாக போட்டானா, எக்ஸ்போஷர். ஏன்னா ஐபிஎஸ்சில் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, இருட்டில் இருக்கும். இப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால தான் கடவுள் நம்பிக்கையே வந்துச்சு. கடவுள் அப்போ தான் இருந்த லேபில் வந்து நம்மளை காப்பாற்றிருக்காரு. இல்லாட்டி இவ்வளோ நாள் வண்டி ஓட்டிருக்க முடியாது. கடவுள் நம்பிக்கை நம்ம ஊரில் மட்டும் வர்றதுக்கு காரணமே தான். ஏன்னா டெக்னிக்கலாக ஒரு போர் குரூப்போட இந்த படத்தை பண்ணிகிட்ருக்கோம். அவன் ஃபோக்கஸ் புல்லர் இது கேமரா அட்டெண்டராக வர்றவனுக்கு பாதி நேரம் அது இல்லைன்னா பட்டன் கூட தெரியாது. லென்ஸு கீழே போட்டிருப்பான், டக்குன்னு சுற்றி வந்து தொடச்சிட்டு உள்ளே வச்சுருப்பான். அது அலைன்மெண்ட்டு போயிருக்கும். அப்புறம் லென்ஸ் வாங்குவாங்க பயங்கர எக்ஸ்பென்சிவாக, பாக்ஸ் வாங்க மாட்டானுங்க, பனியன்லாம் வச்சு பேக்கில் கொண்டு வருவாங்க, ஃப்ளைட்டில் பெட்டி வெயிட்டுன்னு சொல்லி. அதில் அலைன்மெண்ட்டு போயிடும். இதெல்லாம் கேமராமேன் தள்ள தான் வரும். ஃபோக்கஸ் அவுட் ஆகிடுச்சுன்றாங்க. ஃபோக்கஸ் கேமராமேன் பண்ணல, அதுக்குன்னு ஒருத்தன் பணம் வாங்கிட்டு பண்ணுறாரு. பட் வந்து கேமராமேன் மேலே தான் சொல்லுவாங்க. கேமரா ஜர்க்காச்சு, ஜிப்பு ஆடிச்சுன்னா கூட கேமராமேன் ஆட்டி எடுத்துருக்காருன்னுவாங்க. கேமராமேன் நாட்டில் ஒருத்தர் வந்திருக்காரு, அதுக்கு பணம் வாங்கிட்டு இருக்காரு, அவர் தான் பண்ணுறாரு. இது எப்படின்னா நீங்கள் கார் வாங்கிட்டு பின்னாடி உட்காந்துருக்கீங்க, டிரைவர் அடிச்சிட்டாருனாக்கா அவர் ஓனர் தான் அடிச்சிட்டாருனாரு. அவர் காரே ஓட்ட தெரியாது, அவர் பின்னாடி உட்காந்துருக்குன்ற மாதிரி தான் அது. கேமராமேனுக்கு வந்து அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அதெல்லாம் எங்கள் தலைகள் தான் வரும். அதனால தான் நம்ம ஊரில் கேமராமேன்ற வந்து கேமரா பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முன்னெல்லாம் ஒரு இது வந்திருக்கும் பார்த்துருக்கீங்களா, அட்ரஸ் சினி டைரின்னு. அதில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும், ஸ்டண்ட் மேன் ஆகட்டும், எல்லோரும் கேமராவோட. ஆமாம் ஆமாம், அதோட ஃபோட்டோ எடுத்தால் சினிமாவில் இருக்க மாதிரியே தெரியும். சினிமாவில் இருக்கிற மாதிரி நாங்கள் கயிறில் பிடிச்சி நிற்கிறது தானே, நீ கேமரா பிடிச்சி நிற்கிறேன், ஏன் டிபார்ட்மெண்ட் அதுங்க அப்படின்னு சொல்லி ஜோக் அடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு. ஏன்னா எல்லோரும் கேமராவோட தான் இருப்பாங்க. டான்ஸ் மாஸ்டர்னா கேமரா மேலே கூட இருப்பார். ஏன்னா அவங்க சினிமாவில் இருக்கிறன்னு ஒரே ஐடென்டிட்டி. அதனால் எந்த டிபார்ட்மெண்ட்னாலே எடிட்டரை தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கேமரா பிடிச்சிட்டு தான் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க சினி டைரியில். அவங்க டான்ஸ் மாஸ்டராக இருப்பாங்க, ஏதோ ஸ்டண்ட் மாஸ்டராக இருப்பாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தால் கூட, டேரக்டர்னால் கூட அதில் கேமரா பிடிச்சிட்டு தான் இருப்பார். ஸோ அது அவங்களோட டூல் மாதிரி இருக்காது. நீங்கள் தமிழில் ஒர்க் பண்ண முதல் திரைப்படம் ஹானஸ்ட் ராஜ் தான். சத்யஜோதி தியாகு வந்து ரொம்ப பழக்கம் எனக்கு ரொம்ப வருஷமாகவே. ஓ, எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவர் கூட நான் வந்து அவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கேன். அங்கே அமெரிக்காவில் அவங்க சிஸ்டர் வீடு இருந்து அங்கெல்லாம் நான் போய் காலேஜ் படிக்கிற டைமில் தங்கியிருக்கேன். அதனால் அப்போதுலாம் தெரியும் எனக்கு. அப்புறம் பகல் நிலவு பண்ணோம். அப்பயும் தியாகும் சரவணன் அவங்க 2 பிரதர்ஸையும் நல்லா தெரியும். ஸோ எனக்கு வந்து அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி நல்லா பழக்கம். அவங்க வீட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம், அப்படி இருந்து. அதனால் நான் வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அசிஸ்டண்ட்டாகவோ எதுவோ இல்லை. அவர் ஒரு நாள் திடீர்னு கேட்டார், யாராவது நல்ல பையன் இருந்தால் சொல்லுன்னாரு அவன் டைரக்ட் பண்ணுறதுக்கு. நான் அப்போ தான் எவனா இருந்தால் எனக்கு ரெண்டான்னு ஒரு படத்தை எடுத்திருந்தேன், ரவின்னு, என் வீட்டு பக்கத்து வீடு. அப்போ அவன் என் ஃப்ரெண்டு, நான் அவனை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவன் வந்து ஹானஸ்ட் ராஜ் ஒரு கதை சொன்னான். அப்படி தான் விஜய் அந்த சார் கூட ஒர்க் பண்ணோம். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஹம்பிளான ஒரு மனுஷன். நீங்கள் அவரை பார்த்தா இவர் வந்து கரெக்ட் பண்ணுறா இருப்பார். எப்படியா இருக்க அப்படிலாம் கேட்டு வந்தோடனே ஓட்ட கேமராமேன் எப்படியா இருக்க அப்படின்னாரு. அப்படி ஒரு சும்மா கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். அப்புறம் டிக்கிள் பண்ணுவார், ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருப்பார் நம்மளை. அவருக்கு வந்து நாங்கள் எடுத்ததெல்லாம் ரொம்ப பிடிச்சது. அதனால் ரொம்ப நட்பாக இருப்பார். ஒரு நாள் அவர் ரூமுக்கு போனபோது, ஒரு படம் பார்த்தியா நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. என்ன? 3 கலர் ரெட்டுன்னு, 3 கலர் ப்ளூ, 3 கலர் ரெட்டு, ஒயிட்டுன்னு 3 படம் இருக்குது. டிவிடி கொடுத்தாங்க பார்த்தேன்னு. கீஸ்லவஸ்கி படம் அது, 3 கலர் ரெட்டு. அவருக்கும் விஜயகாந்த் சார் படத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை. ஆனால் அது பயங்கரமான ஆட்டோ சினிமா. கான்லெல்லாம் அவார்டு வாங்கின ஒரு படம். அதை அவர் பார்க்குறாரு.
அதாவது நீங்கள் வந்து விஜயகாந்துக்கும் அவர் பார்க்குற படத்துக்கு அவர் அவர் படங்களுக்கும் அவர் பார்க்குற படத்துக்குமே அதான் அது பயங்கரமான ஒரு இதாக இருந்தது, ஓப்பனிங்காக இருந்தது எனக்கு. அருமை. அதை பார்த்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கியா, நல்லா இருக்கியா அந்த படம் அப்படின்னாரு. சொல்லிட்டு அந்த ப்ளூன்னு ஒரு படம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அதை அவர் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 3 கலர் ப்ளூ 3 கலர் ரெட்டு ஏன் இவர் பார்க்குறாரு? அவர் ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கலாம், கரெக்ட். ஆனால் இந்த மாதிரி படத்தையும் பார்க்குறாரு அவர். அதாவது அவரோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஏதோ சொல்லியிருக்காங்க இதை நல்ல படம்னு உட்காந்து பார்த்துட்டார் மெனக்கிட்டு. அந்த படம் முடிஞ்சிட்டு ரொம்ப வருஷம் அப்படி கேட்கணும் இல்லை, அப்படி போடுறாருன்னா கார் பார்த்தா நிறுத்தி என்ன இருக்கியா வீட்டில் கார் பார்த்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். இந்த யான்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அந்த படம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் பார்த்தாரு. நல்லா இருக்கியா நீ ஷூட் பண்ணது, அந்த படம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது கதை இருந்தால் சொல்லு, என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணேன் அப்படின்னாரு. பண்ணுறேன் சார் அப்படின்னு. அதுக்கும் அப்பயும் ஃபோன் பண்ணவே ஹலோ ஓட்ட கேமராமண்ணா அப்படின்னு கேட்டது. அப்போ வந்து யாருன்னு உன்னை ஓட்ட கேமரான்னு சொல்கிற ஒரே தைரியம் இருக்கிறவள் நான் தான் என் விஜயகாந்த்னாரு. சார் நீங்களா அப்படின்னு அது மாதிரி ஒரு செல்லமாக கலடா பண்ணிட்டு இருப்பார். செட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஒரு லேடி இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து டச் பண்ணிங்கனாக்கா டப்புன்னு அடிச்சிடுவாங்க, டப்புன்னு அடிச்சுக்குவாங்க. அது மாதிரி ஒரு அவங்கள கொண்டாந்து ஒருத்தர் பேசினே பக்கத்தில் நிற்க வச்சுருவான். இவர் வந்து டக்குன்னு இதை இது பண்ணார், டப்புன்னு என்ன அடிச்சிடுவாங்க, ஏன் பண்ண அப்படின்னாரு. இதை மாதிரி யாரையாவது கலாட்டா பண்ணிகிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு இது சாப்பாடு இல்லை எதாவது நல்ல சாப்பாடெலாம் அனுப்பிச்சி விடுவார். அது மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. அந்த படம் மலையாள படம் பண்ணதில் இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாச்சு எனக்கு. பட் ஃப்ரெண்டு படம் அப்படின்றதுனால அப்படி பண்ணேன் நான். பட் மலையாள படம் வந்து வேறு மாதிரி, இப்பயும் வேறு மாதிரி தான். அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க, அதுக்குள்ளே முடிச்சிடுவாங்க. அந்த 50-60 நாள் இப்போ எடுக்கிறாங்க. அப்போல்லாம் 30 நாள் தான் ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படத்துக்கு போயிடும். இப்போ வந்து மலையாள படம் கிட்டத்தட்ட தமிழ் படம் மாதிரி எடுக்கிறாங்க, 100 நாள் கூட எடுக்கிறாங்க. ஹிந்தி போனபோது நான் போனது வந்து விராசத்து வந்து இவர் கூட நம்ம சவுத் டீம் கூட தான் போனேன். எனக்கு எப்போ டிஃப்ரென்ஸ் வந்து தில் சாத்தாயான்னு ஒரு படம் பண்ண போனது. அந்த படம் தான் முதல் முறையாக அமீர் கான் வந்து இந்த ஃபஸ்ட் எய்டி சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தார், ஹாலிவுட்டில் இருக்க மாதிரி. அவர் லகானில் கொண்டு வந்தார். அதாவது என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை பவுண்ட் பண்ணி லாக் பண்ணோம். லொக்கேஷன் இப்போ இந்த நவம்பரில் ஷூட் பண்ணி, இப்போ இந்த மாதம் ஜூலைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜூலையில் ஷூட் பண்ணிங்கன்னா போன ஜூலையிலே லொக்கேஷன் பார்த்துடணும். அதை ஷூட் பண்ணும்போது லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு தெரியணும். போயிட்டு இந்த மரம் காஞ்சி போச்சு அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால் 1 இயர் முன்னாடி ஒரு ரெக்கி பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு டெக் ரெக்கின்னு பண்ணுவாங்க ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. டெக் ரெக்கில் என்டையர் க்ரூ கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆர்ட்டு, காஸ்டியூமு எல்லோரையும் கூப்பிட்டு போயிட்டு சூப்பர் அங்கேருந்து ஷார்ட் என்ன எடுக்க போகிறன்றது வரைக்கும் பேசிடுவாங்க. இங்கே லைட் வைக்கணும்னா அந்த வீட்டில் பர்மிஷன்லாம் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணணும். வெரி வெரி டீட்டெயில் பிளான். அது மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி போகும், எவ்வளோ பணம் வரும், எல்லாத்தையும் பிளான் பண்ணுவாங்க. அது ஒரு மிஷினரி மாதிரி நடக்கும், ஒரு ஹாலிவுட் சிஸ்டம் அது. சூப்பர். இந்த ஃபஸ்ட் எய்டிக்கு வந்து இந்த படத்தோட எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அவன் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ஆள். அவனுங்க இன்றைக்கி வந்து 15 ஷாட் எடுக்கணும், 2 சீன் முடிக்கணும். அதை எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணி டைரக்டரை புஷ் பண்ணி இந்த இது முடிஞ்சிச்சு, எவ்வளோ நேரம் ஆகும், லைட்டிங் எவ்வளோ நேரம் ஆகும், 15 நிமிஷம் கரெக்டாக 15 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து கேட்பான், ஆர்டிஸ்ட் கூப்பிடலாமா, ரிவர்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டே இருப்பான். நம்ம ஊரில் அப்படிலாம் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து கேட்டால் அவனை நம்ம முறைப்போம், நான் என்னடா பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அங்கே வந்து அது மாதிரி செட் ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் தள்ளிலாம் வைக்க முடியாது. கேமராமேன் போய்ட்டு இங்கே அங்கே ஒரு லைட் வைக்கணும் தள்ளுட அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அவன் வந்து நம்ம லைட்டை தள்ளி வைப்பான். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நான் லைட்டை தொட்டேன், நான் தொட்டல இல்லை, நீ எதுக்கு எந்த தொடுற, உன் வேலையை பாருங்க, உனக்கு எதாவது பண்ணால் இந்த இது ரிஹர்சல் வந்தோம்ல அன்றைக்கே சொல்லியிருக்கணும். நீங்கள் திடீர்னு இந்த கலர் மாற்று அதெல்லாம் சொல்லலாம் முடியாது, நீங்கள் முதல்லையே சொல்லணும். அதுக்கு தான் அந்த யோசனைக்கு தான் 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அருமை. ஸோ அப்படி தான் படம் பண்ணுறாங்க. சூப்பர். அவங்க படம் ஓடுதா கெடுதா இப்போ ஹிட் ஆகுதான்றதெல்லாம் வேறு விஷயம். அவங்க பெரிய நஷ்டத்தில் போகல. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தியில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து லாஞ்சிவிட்டி இருக்குது கம்பெனிஸுக்கு. யஷ்ராஜ்னா 50 வருஷமாக படம் எடுத்துருக்காங்க, தர்மானா 50 வருஷமாக படம் எடுக்கிறாங்க, ராஜஸ்ரீ ஃபிலிம்ஸ் 50 வருஷமாக படம் இருக்குது. தேர் ஸ்டில் மேக்கிங் சம் 2000 crores worth of ஃபிலிம். ஸோ அந்த மிஷினரி ஏன் நடக்குதுன்னா தேர் இஸ் அ மெத்தட் டு த மேட்னஸ். நம்ம ஊரில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாகி பணம் லூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து இந்த சிஸ்டம் இல்லாதனால தான். தேர்ஸ் நோ டிசிப்ளின் அந்த இது நம்ம ஊர்லைக்கும் அதுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் வாட் ஐ சி அனதர் ஃப்ளிப் பாயிண்ட் சைடு என்னன்னு சொன்னால், நம்ம ஊரில் வந்து க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் நிறைய இருக்குது டைரக்டருக்கு.
ஸோ தே குட் ஏபிள் டு கம் வித் நைஸ் ஸ்டோரிஸ், நைஸ் பர்ஃபார்மன்ஸஸ். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டர் இஸ் அ லோன்லி பர்சன். ஏன்னா அவருக்கு வந்து அவர் கூட டீமெல்லாம் யாரும் கிடையாது. ஸ்கிரிப்ட் அவங்க வேற ஒருத்தர் எழுதுவாங்க, அந்த ஸ்கிரிப்டை கொடுப்பாங்க, ஒரு டைரக்டரை சூஸ் பண்ணுவாங்க, அவர் டைரக்ட் பண்ணுறது தான் பண்ணுவார். போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து வேற ஒரு டீம் பண்ணுவாங்க. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுங்க. அவங்க அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. அவங்க அந்த படத்தையே கூட பார்க்க மாட்டாங்க. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்டாங்க, நீ இந்த ஒர்க் பண்ண படத்தை பார்த்து என்ன பார்க்கலன்னு. ஏன்னா எக்ஸிக்யூஷனோட முடிஞ்சிச்சு. அவன் போஸ்ட்டுக்கு போக மாட்டான். போஸ்ட்டுக்கு செப்பரேட் ஆளை வைக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் வந்து பாட்டு போட்டு கொடுத்தவன் இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆமாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு ஆள் வேறு. ஸோ இப்படி சோல்லெஸ் ஆக்கிட்டாங்க. அதில் தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம ஊரில் ஒரு இப்போ புஷ்பாவோ பாகுபலியோ இல்லை கேஜிஎஃப்போ இந்த மாதிரி படத்தை வந்து, இல்லை இப்போ வட சென்னையோ இல்லாட்டா நீங்கள் ஆடுகளமோ இப்படி ஒரு படத்தை அங்கே எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ டைம் கொடுக்க மாட்டாங்க ஆக்டர்ஸு. ஒரு படத்தை முடிச்சுட்டு போனோன்னுவாங்க, 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வர மாட்டோம். இதெல்லாம் இங்கே கிடையாது. விக்ரம் கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் ராவன் எடுக்கணும்னா கூட வந்துடுவார். வாட்டர்ஃபாலில் வந்து இப்போ வீரதேராஜோரன் இருக்குன்னா அந்த ஒரு வில்லேஜில் வந்து உட்காந்து நைட் ஃபுல்லாக படத்தை ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம், அது விக்ரமாக இருந்தாலும் சரி, தனுஷாக இருந்தாலும் எல்லோரும் வந்து படத்துக்கு வில்லேஜில் வந்து இருந்து அங்கே இருப்பாங்க. அதனால தான் ஒரு பிதாமகன் மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியுது. கரெக்ட். அங்கே வந்து வேனிட்டி டுக் ஓவர். அதாவது காஸ்டியூம், மேக்கப், ஹேர் இதெல்லாம் பெரிய விஷயமாக்கி இதை விட்டுட்டாங்க. அதுதான் நான் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். பட் தேர் வெரி ஆர்கனைஸ்ட். தட் இஸ் வெரி குட் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். அதனால் ப்ரொடியூசர்ஸோட லாஞ்சிட்டிவிட்டி மோர். இப்போ தினேஷ் விஜயன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கார். இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ப்ரொடியூசர். அவர் எல்லா படம் ஹிட்டு. ஸ்ரீ அது இதெல்லாம் அவருக்கு தான் படம் பெரிய ஹிட். அவர் நிறைய கண்டினியூஸாக படம் பண்ண, என் சன் தான் அவருக்கு ஷூட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ பரம் சுந்தரின்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. இப்போது ஸ்கைஃபால்னு ஒரு படம் பண்ணார். ஸோ அவர் நிறைய படம் பண்ணிட்டுருக்காரு என் சன் அவங்க கம்பெனியில். தே வெரி ஆர்கனைஸ்ட். தே கிவ் அ ஸ்கிரிப்ட், யூ ரீட் இட், இத்தனாம் தேதி அந்த ஷூட்டிங் முடிஞ்சிடும். அவங்க ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா ரிலீஸ் டேட் போட்டிருக்கோம். அதுலேருந்து அடுத்தது கிரேடிங் டே, பிரிண்ட்டு எல்லாம் அந்த 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 ஆர்டரில் வந்து தான் ஸ்டார்டிங் டேட் போடுவாங்க. ஸோ நீங்கள் ரிலீஸ் டேட் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அதுலேருந்து ஒரு மாதம் முன்னாடியே டிஐக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் படம் பண்ணும்போதே ஆகஸ்ட்டில் ரிலீஸு, ஜூனில் டிஏ முடிச்சிருக்கணும், ஜூலை போஸ்ட் ப்ரொடக்ஷன் பேலன்ஸ் இதெல்லாம் பண்ணி ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணணும். அதுமாதிரி பணம் போய் கேட்க வேணாம், அவங்களே அமைச்சிடுவாங்க கார்பரேட்ன்றதுனால. யூ டோன்ட் ஹேவ் டு மீட் எனிபடி. அது மாதிரி யாருக்கும் ரிமைண்ட்லாம் பண்ண வேணாம். முக்கால்வாசி படம் நான் ஒர்க் பண்ணது ஹிந்தியில் வந்து தே பே த மணி பை த அக்ரிமெண்ட். 6ஆம் தேதின்னு போட்டிருந்தீங்கன்னா 6ஆம் தேதி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். நம்ம அதை பற்றி ஃபோன் பண்ணி ஃபோன் கூட பண்ண தேவை, ஃபோனே பண்ணதில்லை. ஹிந்தி படங்களுடைய மிக முக்கியமான நட்சத்திரமான அமிதாப் பச்சனோட பணியாற்றிருக்கீங்க. மேஜர் சாப்னு ஒரு படம் பண்ணீங்க. ஆமாம், நான் அப்போ ஹாலிடே இன் ஹோட்டலில் தான் இருந்தேங்க, அமிதாப் பச்சன் வீட்டு பக்கத்தில். அவர் அப்போ தான் அமெரிக்காவில் திரும்பி வந்தார். எனக்கு அது வரைக்கும் ஹோட்டலில் எவனும் மதிக்கவே இல்லை. அது மாதிரி ஷாருக் கான் ஈ கனெக்ட்ஸ் வித் பீப்பிள். அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்னால் ஒரு 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 பொண்ணு வந்து ஒரு இது தம்மடிச்சு. நீங்கள் பணியாற்றியதில் மிக முக்கியமான படம் மருதநாயகம். விராசத்துன்னு ஒரு படம் பண்ணேன், தேவர் மகன் தான் அது. அப்போ அதை பார்த்த உடனே கமல் சார் வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டேன். நான் வந்து டிஃபென்ஸ் மூடில் இருந்தேன், கான்ஃபிடென்ட்டாக போனேன். நான் போன உடனே அவர்கிட்ட சொல்கிறேன், சார் ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் இருக்குது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.